கிட்ஸ் பெஸ்டிக்குள்ளே புக்கெல்லாம் கொண்டு வர போகிறேன்னு சொன்னேன். இந்த மாதிரி பப்பட் புக் எல்லாமே இருக்குது. ஆனால் என்ன, இதெல்லாம் ஒரு பீஸ் 2 பீஸ் தான் இருக்கும். ஸோ நம்ம கிட்ஸ் பெஸ்டிக்கான அந்த ஒரு புக்ஸுக்கான சேனல் லிங்க் கீழே கொடுத்துட்றேன், வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் எப்போ அப்டேட் வந்தாலும் வந்து வாங்கிக்கோங்க. ஏன்னா லிங்க்கை நான் போஸ்ட் பண்ணிடுவேன். 1-2 யூனிட் இருக்கிறதுனால விற்று போயிடுச்சுன்னா அடுத்ததாக எப்போ வரும்னு தெரியாது. இந்த பப்பட் புக்கு, போர்ட் புக்ஸ்ன்னு சொல்லுவாங்க, ரைம்ஸ் புக்குன்னு சொல்லுவாங்க, அதே மாதிரி பாப்பப் புக்ஸ் இருக்குது, ஃப்ளிப் ஃப்ளாப்ஸ் இருக்குது, நாலேஜ் பேஸ்டான புக்ஸ் இருக்குது, ஏகப்பட்ட ஸ்டோரி புக்ஸ் இருக்குது. செம்மையாக ஸ்பேஸாக இருக்கட்டும், டைனோசர்ஸாக இருக்கட்டும், ஃபேக்ட்ஸாக இருக்கட்டும், ஸ்டோரிஸ், நாவல்ஸ் இப்படின்னு சொல்கிற ஏகப்பட்ட கலெக்ஷன் இருக்குது. இது எல்லாமே kidsbestie.comக்குள்ளே வந்துடும். பட் நீங்கள் வாங்கணுன்னா வாட்ஸ்அப்பில் அப் டு டேட்டாக இருந்துக்கிட்டே இருக்கணும். எப்போ அந்த புக்கை நான் ஓப்பன் பண்ணி அந்த புக்கை அங்கே போடுறனோ அப்போவே வாங்கிட்டீங்கன்னா வாங்கிடுவீங்க. ஃபஸ்ட் கம் ஃபஸ்ட் சர்வ் தான். இதில் எந்த விதமான பிளாக்கிங்கும் கிடையாது. வந்து வாங்கி எடுத்துக்கோங்க சீக்கிரமாக. இன்னும் 2 டேஸில் நம்ம புக்ஸ் அப்படிங்கிறத கிட்ஸ் பெஸ்டிக்குள்ளே போட ஆரம்பிச்சிடும். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டியது நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. முதலாவதாக நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தென்கொரியா தான். தென்கொரியாவில் 3000க்கும் அதிகமான காவல்துறை அதிகாரிகள் சும்மா மார்ச் போட்டு நடந்து வராங்க. என்னப்பா இவங்க இப்படி வராங்க அப்படின்னு பார்த்தா மறுபடியும் மார்ஷல் ஏதாவது கொண்டு வந்துட்டாங்களா அப்படின்னா இராணுவம் தானேயா வந்திருக்கணும், இங்கே போலீஸ் அதிகாரிகளில் வந்திருக்காங்க, என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பலரும் கேட்டுட்டு இருக்கும்போது சிலருக்கு அதுக்கான உண்மை புரிஞ்சிருச்சு. ஊனவர்களை கைது பண்ணுறதுக்கு தான் வராங்க. அப்போ ஊனவர்களை கைது பண்ணுறதுக்கு எதிராக ஒரு குரூப் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தா அந்த குரூப் இப்போ ஆக்டிவாக இல்லையா. ஆனால் ஊனவர்களை கண்டிப்பாக கைது செய்தே ஆக வேண்டும் அப்படிங்கிற குரூப் ரொம்ப ஆக்டிவாக இருக்காங்க அப்படிங்கிற தகவலும் வெளியாகி இருக்கிறது. ஸோ ஊனவர்களை கைது பண்ணிட்டாங்களா, 3000 காவல்துறை அதிகாரிகள் ஏன் வந்தாங்க, ஊனவர்கள் இப்போ எங்கே இருக்கார் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு பெரிய கேள்வி. அந்த கேள்விக்கான பதில் உட்பட பல விஷயங்களை இந்த ஒரு பதிவு வழியாக பார்க்க போகிறோம். நான் உங்கள் விக்கி, இது உங்கள் தமிழ் விதை. ஷார்ட்டாக கொஞ்சம் செய்திகள். தென்கொரியா வடகொரியா அப்படின்னு சொல்லும்போது இங்கே இருக்கக்கூடிய பிரச்சனையே ஒரே நாடு தான். ஆனால் என்ன, பிரிஞ்சிட்டாங்க. ஒரு நாடு வேறொரு நாட்டினுடைய சப்போர்ட்லையும், இன்னொரு நாட்டு சப்போர்ட்லையும் இருக்கிறதுனால அந்த மக்களும் மாற்றி மாற்றி சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான பிரச்சனை எல்லா இடங்களிலுமே இருக்குது. ஏன் வடகலை தென்கலை அப்படிங்கிறது நம்ம ஊரில் இல்லையா, ஏன் வட மாநிலம் தென் மாநிலம் அப்படிங்கிறதுல இல்லையா, வட மாவட்டம் தென் மாவட்டம், எவ்வளோ பெரிய பிரச்சனை பாருங்களேன் இந்த வட தென் அப்படின்னு சொல்கிறதுல. அப்போ இங்கே வடகொரியா ரஷ்யாவுக்கு ஆதரவாக செயல்படுகிறார்கள், ரஷ்யாவுக்கான அந்த இராணுவ வீரர்களாக வடகொரியாவினுடைய இராணுவ வீரர்கள் மாறுகிறார்கள் அப்படிங்கிறதுலாம் நமக்கு தெரிஞ்ச விஷயம். திடீர்னு பார்த்தா ஊனவர்கள் வந்து மார்ஷல் அப்படிங்கிறத கொண்டு வராங்க. ஊருக்குள்ளே யாரும் வடகொரியாவை பற்றி பேசக்கூடாது, அது ஆல்ரெடி இருக்கிற சட்டம் தானையா, இதுக்கு எதுக்கே மார்ஷல் லா கொண்டு வரணும் அப்படின்னு பார்த்தா ஊரில் மக்கள் பேசினா கூட பரவாயில்லை, நம்ம ஊரில் இருக்கக்கூடிய அரசாங்க அதிகாரிகள், அரசியல்வாதிகளே வடகொரியாவுக்கு ஆதரவாக இருக்காங்க. அப்படி கொஞ்சம் பேரை நான் கண்டுபிடிச்சிருக்கேன். எனவே நம்முடைய நாட்டினுடைய செக்யூரிட்டி ரொம்ப கவலைக்கிடமாக இருக்குது. ஸோ இந்த மார்ஷல் லாவை நான் கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதற்கு எதிர்க்கட்சிகள் பயங்கரமாக எதிர்வினையாற்றி விட்டார்கள். என்னப்பா நீ இப்படி சொல்கிற, அப்போ நாங்கள்லாம் என்ன வடகொரியாவினுடைய கைக்கூலியா, எப்படி நீ சொல்லலாம், வா உனக்கு எதிராக நாங்கள் நம்பிக்கையில்லா தீர்மானத்தை கொண்டு வரோம் அப்படின்னு சொல்லி நம்பிக்கையில்லா தீர்மானத்தை கொண்டு வராங்க. அந்த நம்பிக்கையில்லா தீர்மானம் அப்படிங்கிறதுல ஊனவர்கள் தோற்றுவிட்டுகிறார். அப்படி தோற்றுவிட்டது மட்டும் இல்லாமல் அடுத்த ஊனவர்களுக்கு பதிலாக புதிய பிரசிடென்ட் எல்லாமே கொண்டு வராங்க. பட் இங்கே இருக்கக்கூடிய சிக்கலாக பார்க்கப்பட்டது என்னன்னா, இந்த தென்கொரியாவில் இருக்கக்கூடிய பிரசிடென்ட்ஸ் இருக்காங்கல்ல, யாருமே உருப்படியாக வாழ்ந்ததா சரித்திரமே கிடையாது. ஏன்னா பல அந்த தென்கொரியாவினுடைய பிரசிடென்ட் ஊனவர்களை பற்றி தமிழ் பட்சத்தில் 4 காணொலிகள் பதிவு பண்ணியிருப்போம். அந்த 4ல் தென்கொரியாவினுடைய பிரசிடென்ட்ஸுக்கு என்னெல்லாம் நடந்துச்சு அப்படிங்கிற ஒரு பெரிய லிஸ்ட்டை எடுத்து நான் சொல்லியிருப்பேன். ஒவ்வொரு பிரசிடெண்ட்டையும் கைது பண்ணியிருப்பாங்க, இல்லாட்டி ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணியிருப்பாங்க, அப்படி இல்லைனா நாடு கடத்தியிருப்பாங்க, இல்லாட்டி கொண்டு இருப்பாங்க. இப்படி ஏதாவது ஒன்று நடந்துக்கிட்டே இருக்கும். அப்போ ஊனவர்களையும் சீக்கிரமாக கைது பண்ணிடுவாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்ச விஷயம்தான். அந்த தெரிஞ்ச விஷயத்தில் மறுபடியும் இன்னொன்று சிறப்பாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லும்போது ஊனவர்களுடைய கைதை ஒரு வாரத்தில் இருக்கும் அப்படிங்கிறது போன வாரமே நம்ம சொல்லியிருந்தோம். அதே மாதிரி இப்போ கைது பண்ணிட்டாங்க. அதுக்கு தான் 3000 காவல்துறை அதிகாரிகள் வராங்க. அப்படியே மார்ச் பாஸ்ட் பண்ணி வந்து அங்கே ஊனவர்களை நாங்கள் அரெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அரெஸ்ட் பண்ணி ஊனவர்களை கூப்பிட்டுட்டு போகிறாங்க. அடுத்த உடனடியாக ஜெயிலில் போட்டுருவாங்களான்னு பார்த்தா இல்லை, ஃபஸ்ட்டு விசாரிப்பாங்க. விசாரணை அப்படிங்கிறது கேள்வி பதில் தான், எஸ்ஆர் நோ கொஸ்டின் மாதிரி கேள்வி பதில். அங்கே கேள்வி பதில் முடிஞ்ச உடனே அவர் தூக்கி அரெஸ்ட் பண்ணி உள்ள ஜெயிலில் தூக்கி போட்டிருக்காங்க. இது இப்போ வந்திருக்கக்கூடிய செய்தி. அப்போ ஊனவர்களுடைய அரெஸ்ட்டுக்கு பின்னால் அரசியல் பழிவாங்கல் இருக்கா அப்படின்னு பார்த்தா ஊனவர்களும் அதை தான் செஞ்சுட்டு இருந்தாங்க. இப்போ ஊனவர்களுக்கு எதிராக அதை தான் அரசியல்வாதிகள் செய்கிறாங்க. அடுத்ததான் என்ன நடக்கும் அப்படிங்கிறதெல்லாம் பொறுத்திருந்து பார்க்கலாம். சரி, அப்போ வடகொரியா என்னப்பா செஞ்சுட்டு இருக்காங்க? தென்கொரியாவில் அரசியல் பிரச்சனைகள் இருக்கும்போது வடகொரியா ரஷ்யாவுக்கு ஆதரவான நிலைப்பாடை எடுத்திருக்காங்க. எனவே ஸ்பேஸ் டெக்னாலஜி எல்லாமே வடகொரியாவுக்கு கிடைக்க போவதாகவும் ரஷ்யா வடகொரியாவுக்கான முக்கியமான ஒரு பார்ட்னராக மாற போகிறாங்க என்கிற தகவலும் வெளியாகி இருக்கிறது. 2 தினங்களுக்கு முன்னாடி தான் ஈரானும் ரஷ்யாவும் ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப்பில் கையெழுத்து போட்டாங்க. அதே மாதிரி ரஷ்யாவும் வடகொரியாவும் அவங்களுடைய பார்ட்னர்ஷிப் ஒப்பந்தத்தில் எல்லாமே கையெழுத்து போட்டிருக்கிறதுனால 2 நாடுகள் மாற்றி மாற்றி உதவி செய்வதை உலக நாடுகளால் தடுக்க முடியாது, தடுக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் 2 நாட்டினுடைய எண்ணமும் கூட.
வடகொரியாவினுடைய ராணுவ வீரர்கள் ஏகப்பட்ட பேரை உக்ரைன் ராணுவம் கொன்றுவிட்டது அப்படின்னு சொன்னால் கூட வடகொரியா மறுபடியும் அவங்களுடைய ராணுவ வீரர்களை அனுப்புகிறார்களா என்று கேட்டால் ஆம் அப்படிங்கிறது தான் உண்மை. ஏன்னா இன்றைக்கி வடகொரியாவினுடைய ஃபுட்டேஜஸ்லாம் நம்ம எடுத்து பார்த்தோம்னா வடகொரிய ராணுவ வீரர்கள் எந்த ஷெல்டரும் இல்லாமல் எந்த ஷீல்டும் இல்லாமல் தனியாக ஒரு கிரவுண்டில் ஓடுற மாதிரி இருக்குது. அதை படம் பிடித்து காண்பிப்பதே உக்ரைனுடைய ட்ரோன்ஸ் தான். அப்போ இந்த அளவுக்கு ரொம்ப பெரிய அளவில் எந்த விதமான செக்யூரிட்டியும் இல்லாமல் வடகொரியாவினுடைய ராணுவ வீரர்கள் பயன்படுத்தப்படுகிறார்கள் அப்படிங்கிற ஒரு கேள்வி இப்போது உக்ரைனால் கேட்கப்பட்டாலும் அது ஃபேக்கான வீடியோ என்பதை ரஷ்யா சொல்லியிருக்காங்க. இல்லை அது உண்மைதான் அப்படின்னு சொல்லி உக்ரைன் சொல்கிறாங்க. அதுவும் சீக்கிரமாக ஒரு பஞ்சாயத்தில் வந்து நிற்கும். ஏன்னா ரஷ்யா ஏமாற்றுகிறது வடகொரியாவை அப்படின்னு சொல்லி இந்த உலகத்தை நம்ப வைக்க வேண்டும். அது உண்மையாக இருந்தாலும் வடகொரியாவுக்கு அதை எடுத்து உரைக்க வேண்டும். அதற்காகத்தான் இந்த மாதிரியான வீடியோக்களை உக்ரைன் பதிவு பண்ணுறாங்க. சீக்கிரமாக வடகொரியாவினுடைய ராணுவ வீரர்களை கொல்லாமல், ஏன்னா கொண்டுட்டாங்கன்னா மறுபடியும் கோபம் அதிகரிக்கும். கோபம் அதிகரித்தது என்றால் இன்னும் ஒரு 1000 பேர் உள்ளே அனுப்புவாங்க வடகொரியா. இது வேணாம், அவங்கள வெறுக்க வைக்கணும். ரஷ்யாவை நம்பி நம்ம வந்தால் எதுவுமே நடக்காது அப்படிங்கிறது உலக நாடுகள் நம்ப வைக்க வேண்டும் என்றால் அவங்க செய்கிற ஃப்ளாஸ் எல்லாத்தையுமே வீடியோவாக எடுத்து வெளியில் விடலாம் அப்படிங்கிறது ஒருவேளை உக்ரைனுடைய கணக்காக இருக்கலாம். அந்த கணக்கின் அடிப்படையில் தான் இப்போ இந்த மாதிரியான வீடியோஸ் எல்லாமே வெளியாகி கொண்டிருக்கிறது. 2024 நடந்த தேர்தலில் ஆளும் கட்சி ஜெயிக்கவே இல்லைப்பா இந்தியாவில் அப்படின்னு சொல்லி மெட்டா சொல்லிடுச்சு. மார்க் சுகர்பர்க் அவர்கள் இந்த வார்த்தையை சொன்னோடனே இல்லைப்பா இது தப்பு அப்படின்னு சொன்னால் இப்போ அதை மன்னிப்பு கோரியிருக்கிறார்கள். ஆல்ரெடி மெட்டாவை பொறுத்த வரைக்கும் ஃபேக்ட் செக் யூனிட்டை மொத்தமாக கலைத்து விட்டார். ஏன்னா பயங்கரமான பிரச்சனை வந்துட்டு இருக்குப்பா. நிறைய ஃபேக்ட் செக் பண்ணினாலும் ஏகப்பட்ட பிரச்சனைகள், அந்த ஃபேக்ட் செக்லேயே நிறைய எரர்ஸ் வருது. அப்படின்னா எதுக்கு ஃபேக்ட் செக் அப்படிங்கிறது எங்களுடைய கேள்விங்கிறத இப்போ மார்க் சுகர்பர்க் அவர்கள் அறிவித்திருந்தாலும் ஆனால் அங்கே பல பிரச்சனைகள் அப்படிங்கிறது வந்ததை நாமும் ஒத்துக்கொள்ளத்தான் வேண்டும். ஏன்னா அமெரிக்காவில் மிஸ்இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லி உண்மையான இன்ஃபர்மேஷன் டிலீட் செய்யப்பட்ட வரலாறு எல்லாமே இருக்குது. என்னப்பா காரணம் அப்படின்னு சொல்ல ஆட்டோமேட்டிக்காக நாங்கள் போட்ட ஃபேக்ட் செக் யூனிட் தான்ப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி பல பிரச்சனைகள் இருந்ததுனால தான் ஃபேக்ட் செக் யூனிட் அப்படிங்கிறத ஒட்டுமொத்தமாக நிப்பாட்டி இருக்காங்க மெட்டா. சவுத் ஆப்பிரிக்காவில் நேற்று நம்ம பார்த்தோம், ஒரு அபாண்டன் மைன்ஸ்குள்ளே ஒரு 100 பேர் போனாங்க. அவங்க 100 பேரும் உயிரிழந்திருப்பார்கள் அப்படின்னு சொல்லி 78 நபர்கள் உயிரிழந்ததாக கன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. இன்னும் பல நபர்களை தேடிக்கொண்டிருக்கிறோம். எத்தனை நபர்கள் உள்ளே போனாங்க அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா இது அன்அஃபிஷியல். அங்கே வந்து பதிவேடு இங்கே நான் வந்திருக்கேன் வரல அப்படிங்கிற எந்த பதிவேடும் கிடையாது. அதுக்குள்ளே போனவங்களுடைய நிலைமை என்ன அப்படிங்கிறது தெரிந்து கொள்வதற்கு யாரெல்லாம் உள்ளே போனாங்க அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனும் தெரியாததுனால இன்னும் உயிரிழப்புகளுடைய எண்ணிக்கை அதிகரிக்கலாம். இஸ்ரேல் மற்றும் காசா இவங்க 2 பேருக்கும் இடையே, இஸ்ரேல் ஹமாஸின் இடையே சீஸ்ஃபயர் உருவாகிவிட்டதாக செய்திகள் வருகின்றன. ஆனால் இன்னும் அது கன்ஃபார்ம் ஆகலை. பட் 2 பேருமே கத்தார் நாடுகிட்ட சொல்லியிருக்காங்க, இப்போ நாங்கள் பேச்சுவார்த்தையில் உடன்படுகிறோம் அப்படின்னு சொல்லி. 33 ஹாஸ்டேஜஸை யார் ரிலீஸ் பண்ணுவாங்கன்னா ஹமாஸ் ரிலீஸ் பண்ணுவாங்க. 1000க்கும் அதிகமான பாலஸ்தீனியர்கள் ஹமாஸை சார்ந்தவர்களை இஸ்ரேல் ரிலீஸ் பண்ணணும். இதுதான் இப்போதைக்கு டீலிங். இங்கே 1000 அப்படின்னு சொல்லக்கூடிய சில ஊடகங்கள் இருக்காங்க, 100 அப்படின்னு சொல்கிற ஊடகங்களும் இருக்காங்க. பட் 33 இஸ்ரேலியர்களுக்கு பதிலாக 100 இல்லாட்டி 1000 பாலஸ்தீனியர்கள் அப்படின்னு சொல்லும்போது அது முக்கியமான ஒரு டீலாக இஸ்ரேல் கருதுவதனால தான் இந்த டீலுக்கு இஸ்ரேல் சம்மதித்திருப்பார்கள். பார்க்கலாம் அவங்களுடைய டீல் நடக்குதா இல்லையா அப்படின்னு சொல்லி. ரஷ்யாவினுடைய மிலிட்டரி பேஸாக இருக்கட்டும், ரொம்ப முக்கியமான இடங்களை எல்லாமே உக்ரைன் தாக்குகிறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஏன்னா உக்ரைன் அவங்களுடைய அடுத்த கட்ட நகர்வை செய்ய வேண்டும் என்றால் அமெரிக்காவிடம் இருந்து பணம் கிடைக்க வேண்டும். அமெரிக்காவில் அடுத்த அதிபராக பதவியேற்கக்கூடிய டொனால்டு ட்ரம்ப் அவர்களிடம் நான் வெற்றி பெற்றுக்கொண்டு தான் இருக்கிறேன், தோல்வி பெறவில்லை, இதோ பாருங்கள் என்னுடைய வெற்றி அப்படிங்கிறத உக்ரைன் பதிவு செய்ய வேண்டும். அப்படி பதிவு செய்வதற்கு தன்னிச்சையாக நல்லா இறங்கி அடிக்கணும். அதை தான் இப்போ உக்ரைன் செஞ்சிட்ருக்காங்க. ரஷ்யா அதற்கு பதிலடி கொடுப்பதற்கு தயாராகி வருகிறார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஒரு முக்கியமான நிறுவனம் ஈரானை விட்டு ஓடிட்டாங்க. அந்த நிறுவனம் சவுதி அரேபியாவினுடையது. இது இப்போது அங்கே ஒரு கலக குரலை ஏற்படுத்தி இருக்கிறது. அது எப்படி சவுதி அரேபியா நம்ம நாட்டை விட்டு திடீர்னு அவங்களுடைய நிறுவனத்தை கொண்டு போகலாம், என்ன இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு அப்படிங்கிற கேள்வியுடன் ஈரான் அதை இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்காங்க. மார்பர்க் அப்படிங்கிற அந்த வைரஸ் தன்சேனியா நாட்டில் வந்திருக்கலாம் என்கிற ஒரு பயம் வந்திருக்கிறது. அதை பற்றியான மேலும் விவரங்களை தன்சேனியா அரசாங்கம் நாளை அறிவிப்பார்கள். புதிய செக்யூரிட்டி சீஃபை அறிமுகம் செஞ்சிருக்காங்க ஹெய்ட்டியில். ஆல்ரெடி பல பிரச்சனைகள் அப்படிங்கிறது இருக்கும்போது மீண்டும் அங்கே அரசியல் பிரச்சனைகளும் வந்து வருவதால் புதிய செக்யூரிட்டி ஆஃபீஸர்ஸை பேர் சொல்லிட்டோம்னா மறுபடியும் அங்கே அமைதி நிலவுவதற்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறது தான் அவங்களுடைய எண்ணம். ஹெய்ட்டியில் இதுவரையிலும் இல்லாத வறட்சி நிலவுகிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது. அடுத்த 6 மணி நேரத்துக்கு லாஸ் ஏஞ்சல்ஸில் மக்கள் தீயிலிருந்து தப்பிக்க வேண்டியதாக இருக்கும் என்கிற தகவலை லாஸ் ஏஞ்சல்ஸினுடைய அரசு அதிகாரிகள் வெளியிட்டிருக்கிறார்கள். அங்கே ரெட் ஃபிளாக் வார்னிங் அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டிருந்தாலும் 6 மணி நேரத்துக்கு காற்று பலமாக வீசப் போகிறது. ஸோ இதை மக்கள் எப்படியாவது கடந்து போக வேண்டும், நம்ம தான் கடந்து போக வேண்டும். அப்படி கடந்து போன மனிதர்களால் மட்டும்தான் உயிருடன் இருக்க முடியும் என்கிற அறிவிப்பும் வெளியிடப்பட்டிருக்கிறது. ஸோ இத்துடன் லாஸ் ஏஞ்சல்ஸினுடைய தீ, அந்த காட்டு தீ அப்படிங்கிறது அணைந்து விடுமான்னு கேட்டால் இல்லையா, ஜனவரி 22லேருந்து 26 வரை மறுபடியும் காட்டுத்தீ வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறாங்க. லூனார் லேண்டர்ஸ் டுவர்ட்ஸ் மூன் இன்னைக்கு ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனம் தன்னிச்சையாக ஒரு பிரைவேட் ஆர்கனைசேஷனாக லூனார் லேண்டர்ஸ் அப்படிங்கிறத விண்ணுக்கு அனுப்பியிருக்காங்க. கியூனா ருவாண்டாவில் இருக்கக்கூடிய பகுதி. அந்த கியூவில் நாங்கள் ஒரு ஆயில் லேக்கை கண்டுபிடிச்சிருக்கோம் என்கிற அறிவிப்பை ருவாண்டா அரசாங்கம் கொடுத்திருக்கிறார்கள்.
இதன் காரணமாக அந்த நாட்டினுடைய எக்கானமி கொஞ்சம் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. காசா யுத்தத்துக்கு பிறகும் பாலஸ்தீன் அத்தாரிட்டி தான் காசாவை ரூல் பண்ணணும், வேற யாரும் அதை ரூல் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத இப்போதே பாலஸ்தீன் அத்தாரிட்டி கேட்டு வருகிறார்கள். ஒருவேளை சமாதான உடன்படிக்கையில் 2 அமைப்புகளும், ஒன்று இஸ்ரேல் இன்னொன்று ஹமாஸ், 2 பேரும் கையெழுத்து போட்ட பிறகு இந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாமே பேசப்படுமாக இருக்கலாம். ஸோ தொடர்ச்சியாக இதே மாதிரி அப்டுடேட்டான இன்ஃபர்மேஷனை தெரிந்து கொள்ள நீங்கள் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம விதை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பப்பட் புக் பார்த்துருப்பீங்க, கொஞ்சம் சாம்பிளான புக் மட்டும் சொல்லிடுறேன். இந்த மாதிரியான ஹார்ட் கவர் புக்ஸ் அப்படிங்கிறதும், பெட் டைம் ஸ்டோரிஸ் இதே மாதிரியான புக்ஸ் அப்படிங்கிறதும், ஸ்டோரிஸ் தோமஸ் புக் அப்படிங்கிற இந்த மாதிரியான ரொம்ப ஹை குவாலிட்டியான புக்ஸ் அப்படிங்கிறதும், ஆர்டிஸ்ட்டுக்கு ஃபேஷன் டிசைனர்ஸுக்கெலாம் தேவைப்படக்கூடிய ஃப்ளிப்ஃப்ளாப்ஸ் புக்ஸ், இந்த மாதிரியான ஃப்ளிப்ஃப்ளாப்ஸ் புக்ஸ், இப்படி ஏகப்பட்ட வெரைட்டி. இது வந்து நான் ஒரு 4 புக்கு தான் காண்பிச்சிருக்கேன். லட்சக்கணக்கான புத்தகங்களை நான் பார்த்துட்ருக்கேன் டெய்லி. அந்த அளவுக்கு புத்தகங்கள் இருக்குது, அந்த அளவுக்கு நாலேஜை கெயின் பண்ண முடியும். நம்ம வீட்டு குழந்தைகளுக்கு ரொம்ப குறைவான விலையில் சூப்பரான குவாலிட்டியுடன் புத்தகங்களை நீங்கள் வாங்கி கொடுக்க போகிறீங்க. ஒவ்வொரு மாதமும் உங்களுக்கு சம்பளம் கிரெடிட் ஆன உடனே நேராக கிட்ஸ் பெஸ்டி வாரீங்க, 1-2 புத்தகங்கள் வாங்கிக்கோங்க. தொடர்ச்சியாக புத்தகங்கள் வாங்கக்கூடிய நபர்களுக்கு கிட்ஸ் பெஸ்டி சார்பாக, விக்கியின் சார்பாக புத்தகங்கள் இலவசமாகவும் கொடுக்கப்படும். அது ஏன் மனசுக்கு ஒரு நிம்மதி கிடைப்பதற்காக. நிறைய பேர் வாங்கிட்டே இருக்காங்களா, அவங்களுக்கு இலவசமான புத்தகங்களும் சூப்பரான புத்தகங்கள் இலவசமாகவும் கிடைக்கும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இதுக்கெல்லாம் நீங்கள் செய்ய வேண்டியது 2 விஷயம். ஒன்று, கிட்ஸ் பெஸ்டினுடைய ஒஃபிஷியல் இன்ஸ்டாகிராம் பக்கத்தை ஃபாலோ பண்ணிக்கோங்க. கிட்ஸ் பெஸ்டினுடைய இந்த புக்ஸ் இல்லாட்டி டாய்ஸ் இதனுடைய 2 சேனல் லிங்கை கீழே கொடுத்துறேன், 2ஐயும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. டாய்ஸ் வேணால் டாய்ஸை மட்டும் ஃபாலோ பண்ணிக்கோங்க, புக்ஸ் வேணும்னா புக்ஸ் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப் டு டேட்டான இன்ஃபர்மேஷன் எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ் தான். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.